ஒரு உறவின் முறிவு, அன்புக்குரியவரின் அலட்சியம் அல்லது அன்புக்குரியவரின் துரோகம் ஆகியவற்றால் நாம் ஆழமாக பாதிக்கப்பட்டால் நம் மனம் ஏன் என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்கிறது. மேலும் இந்த கேள்விக்கு பதிலில்லாததுதான் மிகவும் வேதனை அளிக்கிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், உங்களுக்கு பதில் கிடைக்காத போது மௌனத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மௌனம் பெரும்பாலும் வார்த்தைகளால் முடியாததை சொல்கிறது. உறவுகளில் இதயங்கள் உடையும் போது முதலில் சேதமடைவது நம்பிக்கைதான். இந்த நம்பிக்கை 2 ஆன்மாக்களை இணைக்கும் பாலம். இந்த பாலம் உடையும் போது 2 பேர் உடல் ரீதியாக மட்டுமல்ல, அவர்கள் ஆன்மீக ரீதியாகவும் சிதையத் தொடங்குகிறார்கள். ஆன்மா அழும்போது கடவுள் மட்டுமே அதை மீட்டெடுக்க முடியும் என்று பகவான் கிருஷ்ணர் கற்பிக்கிறார். கீதையின் ஞானம் யாரும் என்றென்றும் உங்களுடையதாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அதன் சொந்த கர்ம பயணம், அதன் சொந்த வேகம், அதன் சொந்த திசை உள்ளது. சில நேரங்களில் நாம் மிகவும் நேசிக்கும் நபர் நமக்கு சோதனையாக மாறுகிறார். கிருஷ்ணரே ஒரு உதாரணம். இரட்சிப்பின் பாதையை தொடர அவர் தனது அன்புக்குரியவர்களை கூட விட்டு சென்றார். அவர் மதுராவை விட்டு வெளியேறினார், ராதாவை விட்டு வெளியேறினார். ஆனால் ஒருபோதும் தனது மதத்தை கைவிடவில்லை. அன்பு என்பது தியாகத்தை உள்ளடக்கியது என்பதை கிருஷ்ணரின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கிறது. மேலும் உறவுகளில் மிக பெரியது பிரிந்த பிறகும் ஆசிர்வதிப்பதாகும். காயப்படுத்துபவர்களுக்கு கூட நலம் விரும்புவதாகும். யாராவது உங்களை விட்டுச் செல்லும் போது நீங்கள் இல்லாதவர் என்று நினைக்காதீர்கள். அதற்கு பதிலாக அது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு அத்தியாயம் மட்டுமே, முழு புத்தகமும் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உறவு உங்களை அழவைக்கும் போது கிருஷ்ணர் கூறுகிறார், உங்களுக்குள் இவ்வளவு வலிமை இருக்கிறது. என்னை உங்கள் நண்பனாக கருதினால் நீங்கள் தனியாக இருந்தாலும் சிரிக்க முடியும். அர்ஜுனன் போரிலிருந்து தப்பியோட விரும்பிய போது கிருஷ்ணர், நீ என் நண்பன், ஒரு நண்பன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டான் என்றார். அவர் மதுராவை அர்ஜுனனின் கையில் திருப்பி, போர் என்பது வாழ்க்கையே என்றும் உறவுகள் என்பது ஒரு வகையான போர் என்றும் விளக்கினார். அங்கே நாம் உணர்ச்சிகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் பற்றுடனுடன் போராட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றுப்படி உறவுகள் வலியை ஏற்படுத்தும் போது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு தொடங்குகிறது. இந்த வலிகள் நம் ஆன்மாக்களை உலுக்குகின்றன, நம்மை கேள்வி கேட்க கட்டாயப்படுத்துகின்றன. பின்னர் நாம் கடவுளிடம் திரும்புகிறோம். உண்மையில் கடவுளுடன் நம்மை இணைக்கும் உறவு மிகவும் புனிதமானது. மற்ற எல்லாம் வந்து போகும் பற்றுதல். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் மீண்டும் மீண்டும் கற்பிக்கிறார். மற்ற எல்லாரும் தொலைவில் இருந்தாலும் நான் உங்கள் அருகில் இருப்பேன். மற்றவர்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது என் புல்லாங்குழலோடின் சத்தம் உங்கள் காதுகளை எட்டும். வாழ்க்கையின் இருண்ட நேரங்களில் ஒளியாக மாறுவது இந்த சத்தம்தான். உறவுகளில் மிகப்பெரிய சோகம் நாம் நம்மை இழக்கும்போதுதான் ஏற்படுகிறது. நாம் ஒரு நபரில் மிகவும் மூழ்கிவிட்டு நம் அடையாளத்தை, நம் நோக்கத்தை, நம் ஆன்மாவின் குரலை கூட மறந்து விடுகிறோம். அந்த நபர் வெளியேறும்போது நம் இருப்பு தடுமாறத் தொடங்குகிறது. கிருஷ்ணர் கூறுகிறார், ஸ்வதர்ம நிதனம் ஷ்ரே பர் தர்மோ பயாவஹ என்றால் உங்கள் உண்மையான மதம் உங்கள் உண்மையான இயல்பை விடவும் உங்கள் உண்மையான சுயத்தை விடவும் சிறந்தது. மற்றவர்களின் அடையாளத்தை தழுவுவது பயத்தை ஏற்படுத்துகிறது. உடைந்த உறவிலிருந்து நீங்கள் வெளிப்படும் போது உங்கள் உள்நார் வலிமையை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது. ஸ்ரீ கிருஷ்ணரின் தெளிவான மெசேஜ் என்னவென்றால், கடந்து போனதை கடந்ததாக ஏற்றுக்கொண்டு வரையிருக்கும் விஷயங்களுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை பற்றி கொள்ளாதீர்கள். எதிர்காலத்தை பற்றி அஞ்சாதீர்கள். நிகழ்காலத்தில் வாழுங்கள். இந்த பாடம் ஒரு நபரை உடைந்த பிறகு இழக்கற்றுக் கொடுக்கிறது. ஒரு உறவில் துரோகம் செய்யும் போது இதயம் பழிவாங்கும் நெருப்பால் எரிகிறது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் பழிவாங்கல் எப்போதும் அமைதியை தராது என்று போதிக்கிறார். மன்னிப்புதான் விடுதலையின் பாதை. அவரே அமைதிக்கும் மன்னிப்புக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. சிசுபால் அவரை 100 முறைக்கு மேல் அவமதித்தார். ஆனால் எல்லை மீறப்பட்ட போது அவர் நீதியை நிலைநாட்டினார். இதன் பொருள், மன்னியுங்கள், ஆனால் அநீதியை பொறுத்து கொள்ளாதீர்கள். உங்கள் மதிப்பு மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை மூலம் தீர்மானிக்கப்படவில்லை. மாறாக நீங்கள் உங்களை எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள் என்பதை மூலம்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். யாராவது உங்களை நிராகரிக்கும் போது உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்கள் அன்பை நிராகரிக்கும் போது உங்களை நேசியுங்கள். யாராவது உங்களை அழ வைக்கும் போது என் பெயரை நினைவு கூறுங்கள். உங்கள் கண்ணீரை என் புல்லாங்குழலின் இனிமையாக மாற்றுவேன். உங்களிடம் உள்ள ஒவ்வொரு உறவும்
இறுதியில் நீங்கள் என்னிடம் கற்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களை யார் என்று மாற்றி வைக்கிறது. இது கிருஷ்ணரின் போதனை. வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது இணைதலோ அல்லது பிரிதலோ, அன்போ அல்லது அவமதிப்போ, எல்லாம் உங்களை சுய உணர்விற்கு இழுத்துச் செல்கின்றன. ஒரு உறவு மிகவும் ஆழமாகிவிட்டு அது உங்களை ஒரு ஊருள்ள சடலமாக வைத்துவிட்டால் ஒரே அடைக்கலம் ஸ்ரீ கிருஷ்ணரின் மடியில்தான் உள்ளது. அங்கே உட்கார்ந்து அழுங்கள், ஓ கிருஷ்ணா, எனக்கு ஆதரவு கொடுங்கள், நான் சோர்ந்திருக்கிறேன் என்று புல்லாங்குழல் கூறுகிறது. திரௌபதியாக இருந்தாலும் சரி, அர்ஜுனனாக இருந்தாலும் சரி, அல்லது சுதாமாவாக இருந்தாலும் சரி, அவர் எப்போதும் தனது பக்தர்களை உயர்த்தியுள்ளார். ஆன்மா அழியாதது என்றும் ஆன்மாவின் உறவுகள் உடலை விட உயர்ந்தது என்றும் கிருஷ்ணர் கற்பிக்கிறார். ஆன்மாவுடன் இணைந்த உறவு எப்போதும் முறியாது. யாராவது உங்களை உண்மையில் நேசித்தார்கள் என்றால் அந்த அன்பு எப்போதும் உங்களுடன் இருக்கும். அவர்கள் உடலை விட்டு பிரிந்தாலும் கூட உடல் ரீதியாக மட்டுமே இருந்த ஒரு அன்பு ஒரு மாயம். அது ஒரு உறவு உடைந்தது. பலமுறை நாம் யாரை வேடித்துப்படுத்தினோமோ அவர்களையே நாம் மீண்டும் மீண்டும் துரத்துகிறோம். ஏனென்றால் அவர்கள்தான் நம் மகிழ்ச்சிக்கான திறவுகோலை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் உண்மையான திறவுகோல் உங்களுக்குள் இருக்கிறது, வெளியே இல்லை என்று ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்குகிறார். நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வேறு யாரும் தேவையில்லை. தியானம், ஆன்மீக பயிற்சி மற்றும் தெய்வீக பக்தியே முழுமையை அனுபவிக்கவும் இந்த துண்டாதனை கடக்கவும் சிறந்த பாதைகள். யாராவது உங்களை விட்டுச் செல்லும் போது அந்த வெற்றிடத்தில் கடவுளை அழையுங்கள். கிருஷ்ணர் கூறுகிறார், நான் உடைந்த இதயத்தில் வசிக்க விரும்புகிறேன், ஆனால் நான் அழைக்கப்பட வேண்டும். வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், எந்த உறவும் கடவுளை விட பெரியது அல்ல. இந்த உலகில் உள்ள எவ்வொரு நபரும் அவரவரின் பயணத்தில் இருக்கிறார்கள். அவர்களின் பயணம் உங்களிடம் பிரியும் போது அவர்கள் உங்களை விட்டு பிரிகிறார்கள். இதற்காக அழ வேண்டிய அவசியமில்லை, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. பிரிந்தவர் பிரிய வந்தார், எஞ்சியவர் உங்கள் ஆன்மாவுடன் இணைந்திருப்பார். ஆகவே ஒரு உறவு உங்களை அழ வைக்கும் போது உங்கள் துக்கத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போது துக்கம் ஒரு நாள் உங்களுக்குள் அன்பாக மாறும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த உலகில் உள்ள எவ்வொரு உறவும் மரணத்துக்கு, ஆனால் கடவுளுடன் இணைந்த அன்பு நித்தியமானது. நீங்கள் கிருஷ்ணரை தழுவும் போது நீங்கள் எப்போதும் தனியாக இல்லை. உலகின் உண்மைகளும் வஞ்சகங்களும் உங்களை பிரிக்கும் போது ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகள் உங்களை மீண்டும் ஒன்றிணைக்கின்றன. இன்று உங்களை விட்டுச் செல்பவர் நாளை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தடையாக மாறலாம். அதனால்தான் கிருஷ்ணர் அவற்றை முன்னமே நீக்கிவிட்டார். அவரது ஒவ்வொரு முடிவும் உங்கள் நன்மைக்காகவே. அது இப்போது அர்த்தமற்றதாக இருந்தாலும் கூட. ஒரு மனிதன் தனது செயல்களால் மட்டுமே சிறந்தவனாக இருக்கிறான் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், அவரது உறவுகளால் அல்ல. நீங்கள் உறவுகளுக்கு புறம்பாக உயர்ந்து உங்கள் செயல்களில் மூழ்கும் போது துக்கம் உங்களை தொட முடியாது. இறுதியில் ஒரு உறவு உங்களை அழ வைக்கும் போது அது உங்களை நனிவின் உச்சத்திற்கு இழுத்துச் செல்லும் ஒரு வழியாக மாறுகிறது. நீங்கள் அதை புத்திசாலித்தனமாக பார்த்தால் அழுங்கள், ஆனால் நிறுத்தாதீர்கள். உடைந்து மீண்டும் இணைந்தால், யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்கும் போது ஸ்ரீ கிருஷ்ணரை பாருங்கள். அவர் எப்போதும் புன்னகைத்து நான் இருக்கிறேன் என்று கூறுவார். வாழ்க்கையில் உறவுகள் நம் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நடந்து கொண்டால், நமக்கு நெருக்கமான ஒருவரின் நடத்தை நம்மை முழுவதுமாக சிதைக்கும் போது, அன்பிற்கு பதிலாக வெறுப்பையும், நெருக்கத்திற்கு பதிலாக புறக்கணிப்பையும், தோழமைக்கு பதிலாக தனிமையையும் காணும்போது ஒரு நபர் உள்ளுக்குள் வேதனைப்படுகிறார். இது ஏன் நடந்தது என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் யோசிக்கிறார்கள். இந்த தண்டனை எதற்காக? நான் என் முழு மனதுடன் நேசித்தேன். எங்கள் உறவை பேணுவதில் நான் எந்த கல்லையும் விட்டுச் சென்றேனா? இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் இதயத்தில் எழும்போது பதிலளிக்க யாரும் இல்லை. மௌனம் மட்டுமே துணையாக இருக்கிறது. ஆனால் இந்த மௌனத்திலும் நீங்கள் பகவான் கிருஷ்ணரை அழைக்கும்போது அவர் கூறுகிறார், உங்கள் துக்கம் என்னுடையது, உங்கள் கண்ணீர் என் வலி, உங்கள் உடைந்த நம்பிக்கைகள் என் இரக்கமாகின்றன. வாழ்க்கையில் ஒருபோதும் வலி இருக்காது என்று கிருஷ்ணர் சொல்லவில்லை. அவர் கூறுகிறார், வலி இருக்கும்போது நான் உங்களுடன் இருக்கிறேன். இதயம் உடைந்தால் நான் உங்கள் ஆதரவாக இருக்கிறேன். உலகம் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்கிறார். உலகில் உள்ள அனைத்து உறவுகளும் மாறக்கூடியவை என்றும் இந்த மாற்றம் வாழ்க்கையின் விதி என்றும் கிருஷ்ணரின் தத்துவம் கற்பிக்கிறது. ஒரு காலத்தில் நம்முடையது போல் தோன்றியவை காலத்தில் அந்நியமாகின்றன. ஆனால் இது காதல் தவறு என்றோ அல்லது உறவு அர்த்தமற்றது என்றோ அர்த்தமல்ல. ஒவ்வொரு உறவும், ஒவ்வொரு பாசமும், ஒவ்வொரு தொடர்பும் ஒரு நோக்கத்துடன் வருகிறது. அது உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கொள்ள அல்லது உங்களை முன்னோக்கு நகர்த்த வருகிறது.
அந்த நோக்கம் நிறைவேறும்போது உறவு தானே முடிகிறது. ஒரு உறவு முறிந்துவிட்டால் அது வெளிப்புறமாக முடிவடைவதில்லை, அது பல உள்ளுணர்ச்சிகளையும் உடைக்கிறது. நம்பிக்கை, நம்பிக்கை, சுயமரியாதை, சில சமயங்களில் வாழ்க்கையில் நம்பிக்கை கூட தடுமாறத் தொடங்குகிறது. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், இது ஆன்மா தன்னை அறியும் வாய்ப்பு. வேறொருவரின் அன்பில் நீங்கள் இழந்த ஆன்மா இப்போது உங்களுக்குள் சக்தியாக வெளிப்பட தயாராக உள்ளது. பிரிவது முடிவல்ல, அது மீண்டும் கட்டியமைப்பதற்கான ஆரம்பம். தியாகம், அன்பு மற்றும் கட்டுப்பாட்டை விட பெரிய மதம் எதுவுமில்லை என்பதை கிருஷ்ணரின் வாழ்க்கை நிரூபிக்கிறது. அவர் ராதாவை நேசித்தார், ஆனால் ரட்சிப்பின் பாதையை தேர்ந்தெடுத்தார். அவர் திரௌபதியை பாதுகாத்தார், ஆனால் அவளுடைய உரிமைகளில் எப்போதும் தலையிடமில்லை. அவர் அர்ஜுனனுக்கு அறிவை கொடுத்தார், ஆனால் அவரது சொந்த முடிவுகளை எடுக்க அவருக்கு சுதந்திரத்தை விட்டுச் சென்றார். அவர் ஒவ்வொரு உறவையும் தூய்மை, கண்ணியம் மற்றும் நோட்டத்துடன் வாழ்ந்தார். எனவே ஒரு உறவு உங்களை அழ வைக்கும்போது கிருஷ்ணரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தியாகம், பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை. இந்த உலகில் யாரும் சரியானவர்கள் அல்ல என்பதையும் ஸ்ரீகிருஷ்ணர் விளக்குகிறார். அனைவருக்கும் குறைபாடுகளும் வரம்புகளும் உள்ளன. ஆனால் நீங்கள் மற்றவர்களின் வரம்புகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது இரக்கம் உங்களுக்குள் பிறக்கிறது. மேலும் இந்த இரக்கம் உடைந்த உறவை கூட ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. யாராவது உங்களை விட்டு வெளியேறும்போது உங்களை கண்டறியும் வாய்ப்பை வழங்கியதற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உண்மை என்னவென்றால், அன்பு ஒருபோதும் இறப்பதில்லை, அது அதன் வடிவத்தை மட்டுமே மாற்றுகிறது. ஒரு உண்மையான இதயத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அன்பு எப்போதும் உங்களுக்குள் ஆற்றலாக வாழ்கிறது. எனவே யாராவது உங்களை விட்டு வெளியேறும்போது அன்பு முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். மாறாக, அன்பு இப்போது உங்களுக்குள் இருந்து வெளிப்பட்டு ஒரு பரந்த அனுபவமாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது அந்த அன்பு ஒரு நபருக்கு மட்டுமல்ல, அது கடவுளுக்காக, படைப்பிற்காக, இறுதியில் உங்களுக்காக. ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், உங்கள் மிகவும் கடினமான காலங்களில் நான் உங்களுக்கு மிகவும் அருகில் இருக்கிறேன். எல்லோரும் உங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் உணரும்போது என் புல்லாங்குழலின் சத்தம் உங்கள் இதயத்தை அடையும். நான் அங்கே இருப்பேன். உங்கள் கண்ணீரில், உங்கள் பிரார்த்தனைகளில், உங்கள் மௌனத்தில். வாழ்க்கை ஒரு ஜனம். ஒவ்வொரு கட்டமும் ஒரு பாடத்தை வழங்குகிறது. உறவுகள் இந்த ஜனத்தின் ஒரு பகுதி. சில தற்காலிகமானவை, சில நீண்ட காலமானவை, சில உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கொள்ள மட்டுமே உள்ளன. எனவே யாராவது வெளியேறும்போது சோகமாக இருக்காதீர்கள். பதிலாக ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்று கருதுங்கள். சுருக்கமாக, ஒரு உறவு உங்களை அழ வைக்கும்போது வலியை அடக்காதீர்கள். அதை உணருங்கள், அதை ஏற்றுக்கொண்டு மெதுவாக அதிலிருந்து வெளியேறி உங்களுக்குள் இருக்கும் கடவுளை அழையுங்கள். பகவான் கிருஷ்ணர் உங்களை தனியாக விடமாட்டார். அவர் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் கேட்கிறார், ஒவ்வொரு வலியையும் புரிந்து கொள்கிறார், மேலும் ஒவ்வொரு உடைந்த நம்பிக்கையையும் அன்பால் நிரப்புகிறார். உங்களை மீண்டும் எப்படி உயர்த்துவது, உங்களுக்கு எப்படி புன்னகைக்க கற்றுக் கொடுப்பது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் உங்களுடன் இருப்பது உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் அன்பு மற்றும் உங்கள் கிருஷ்ணர். ஒரு உறவு உங்களை அழ வைக்கும் போது கிருஷ்ணரின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். போனது விபத்து, பெறப்பட்டது விதி, ஆனால் எஞ்சியுள்ளது ஆத்மாவின் உண்மை. நான் உங்களுக்குள் அந்த உண்மையில் இருக்கிறேன். நாம் தனியாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது நமது உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிப்போம். நாம் நம்பிக்கையையும் அமைதியையும் பெறுகிறோம். இந்த தனிமை நமக்கு வாழ்க்கையின் உண்மையான புரிதலையும் நிலைத்தன்மையையும் வழங்குகிறது. இது தானாகவே நமது மதிப்பை அதிகரிக்கிறது. தனியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுதான் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். தனிமை என்பது மக்கள் பொதுவாக எதிர்நிலையாக பார்க்கும் ஒரு பாடம். தனிமை என்பது சோகமானது, தனியாக இருப்பது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை என்பதை சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. ஆனால் உண்மை மிகவும் வித்தியாசமானது. தனியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுதான் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். இந்த கூற்று ஆழமானது மட்டுமல்ல, வாழ்க்கையின் பல அம்சங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தனியாக இருப்பது எதிர்நிலையானதல்ல, மாறாக சுய உருவாக்கம், சுயஞானம் மற்றும் சுயசார்பிற்கான ஒரு அவசரம் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. ஒருவர் தனியாக இருக்கும்போது அவர்கள் தங்களுடன் இணைந்து அவர்களின் பலவீனங்களையும் பலங்களையும் அடையாளம் காண உள்ள போதை கணக்கீட்டில் முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்தும் ஒரு தனித்துவமான சக்தியை வழங்குகிறது.
தனியாக வாழ்வது உங்களுக்குள் உண்மையான மகிழ்ச்சியும் உண்மையான அமைதியும் இருப்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. நீங்கள் தனியாக இருக்கும்போது வெளிப்புற விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே பார்க்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கும் தருணம் இது. தனிமையில்தான் ஒருவர் மிகப்பெரிய சுய உணர்தலை அடைகிறார். வாழ்க்கையின் பரபரப்பில் ஒருவர் தன்னை மறந்து விடுகிறார். ஆனால் அவர்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள் தங்கள் ஆன்மாவின் குரலை கேட்கிறார்கள். இந்த குரல் அவர்களை அவர்களின் உண்மையான அடையாளத்திற்கு இட்டுச் செல்கிறது. நீங்கள் தனியாக இருக்கும்போது உலகம் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளத் தொடங்குகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருவரின் ஆதரவு இல்லாவிட்டாலும் நீங்கள் வலிமையாகவும் நிலையானவராகவும் இருப்பதை மக்கள் காணும்போது அவர்கள் உங்களை மதிக்கத் தொடங்குகிறார்கள். நீங்கள் உங்களுக்குள் முழுமையானவர் என்பதை நீங்கள் நிரூபிக்கும்போது உங்கள் மதிப்பு அதிகரிக்கிறது. மக்கள் தனியாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கை நிறமற்றதாக விடும் என்று அடிக்கடி நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தனியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வண்ணமலையான, பணக்கார மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். தனிமை என்பது ஒரு சுய உருவாக்கத்தின் செயல்முறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் பொழுதுபோக்குகளை தொடரலாம் மற்றும் நீங்கள் விரும்பியதை செய்யலாம். உங்களுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் புதிய இடங்களை ஆராயவும் உங்கள் மறைந்த படைப்பு பக்கத்தை கண்டறியவும் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தனியாக இருப்பது உங்கள் உள் சுயத்தை மேம்படுத்துகிறது. உங்கள் எண்ணங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்குகிறீர்கள். உங்கள் முடிவுகளை நம்புகிறீர்கள். மற்றவர்களின் செல்வாக்கிலிருந்து விடுபடுகிறீர்கள். தனியாக இருப்பது ஒரு நடைமுறை. இது ஒரே இரவில் நடக்காது. இது முதலில் கடினமாக தோன்றலாம். ஆனால் படிப்படியாக நீங்கள் அதனுடன் வசதியாக மாறும்போது தனிமை உங்கள் சிறந்த துணையாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். தனிமை மற்றும் தனிமை உணர்வு இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்வதும் முக்கியம். தனியாக இருப்பது ஒரு உடல்நிலை. அதே நேரத்தில் தனிமை உணர்வு என்பது ஒரு மனநிலை. இப்போது ஒரு கூட்டத்தில் கூட நீங்கள் தனிமையை உணரலாம். மேலும் நீங்கள் தனிமையில் கூட மகிழ்ச்சியாக இருக்கலாம். தனியாக வாழ கற்றுக்கொள்பவர் எந்த சூழ்நிலையிலும் உயிர் வாழ முடியும். எந்த சூழ்நிலையும் அவரை உடைக்க முடியாது. ஏனென்றால் அவரது வலிமை வெளிப்புற விஷயங்களில் இருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது. இந்த உள்நல் வலிமைதான் அவரை சிறப்புறச் செய்கிறது. மகிழ்ச்சிக்கு ஒரு துணை தேவை என்று நமது சமூகம் ஒரு கருத்தை கொண்டுள்ளது. ஆனால் வாழ்க்கை அனுபவம் காட்டுகிறது, நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொண்டால் உங்களுக்கு வேறு யாரும் தேவையில்லை. தனியாக இருப்பது உங்கள் உண்மையான சுயம் யார் என்பதையும் உங்கள் சூழ்நிலைகளினால் மட்டுமே யார் என்பதையும் அடையாளம் காணவும் உதவுகிறது. நீங்கள் தனியாக இருக்கும்போது பலர் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறார்கள். இது ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் இது உண்மையிலேயே சொந்தமானவர்களால் மட்டுமே நீங்கள் சூழப்பட்டிருக்கும் நேரம். சில நேரங்களில் நாம் தனியாக இருப்பதற்கு பயப்படுகிறோம். ஏனென்றால் நாம் மற்றவர்களுடன் இருப்பதற்கு பழகிவிடுகிறோம். ஆனால் நீங்கள் இந்த பழக்கத்திலிருந்து விடுபடும்போது தனிமையும் ஒரு மகிழ்ச்சி என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். தனியாக இருப்பது என்பது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதுதான். நீங்கள் உங்கள் சொந்த முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் ஆக்கங்களுக்கும் பொறுப்பேற்கிறீர்கள். இந்த தன்னம்பிக்கை தான் உங்களை வலிமையாக மாற்றுகிறது. எந்த ஒரு கிரேட்டான வேலைக்கும் தனிமை மற்றும் மன அமைதி அவசியம். அது படிப்பு, படைப்பு, ஆன்மீக பயிற்சி அல்லது சுய பரிசோதனை என எதுவாக இருந்தாலும் இந்த அனைத்து செயல்பாடுகளும் தனிமையில் மட்டுமே பலனளிக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் மதிப்பை அதிகரிக்க விரும்பினால் தனியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் மீதான உங்கள் அக்கறையை குறைத்து உங்களை நீங்களே முன்னுரிமைப்படுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களை மதிக்காவிட்டால் உலகம் உங்களை மதிக்காது. வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நாம் தனியாக வருகிறோம், தனியாகவே செல்கிறோம். இந்த உலகம், உறவுகள், நண்பர்கள், இது எல்லாம் தற்காலிகமானவை. நிரந்தரமானது உங்கள் ஆன்மாவுடனான உங்கள் தொடர்பு. அது தனிமையில் மட்டுமே நிரந்தரமாகிறது. ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒன்றை அடைய விரும்பினால், நீங்கள் சுயமரியாதையை காண விரும்பினால், உங்கள் வாழ்க்கையை நோக்கமாக கொள்ள விரும்பினால் தனியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தனிமை என்பது ஒரு பயமல்ல,
அது உங்களை கண்டறிந்து உங்களை செம்மைப்படுத்தி வேறு யாருடைய பலத்தையும் அல்ல, உங்கள் உண்மையான பலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட மதிப்பை அடைய ஒரு வாய்ப்பு. நீங்கள் தனியாக வாழ கற்றுக்கொண்ட நாளில் நீங்கள் வேறு யாருக்கும் அடிமையாக மாட்டீர்கள். உங்கள் எண்ணங்களை, உணர்வுகளை மற்றும் உங்கள் செயல்களின் எஜமானராக மாறுவீர்கள். இதுதான் உண்மையான சுதந்திரம், இதுதான் உண்மையான மதிப்பு. ஆகவே இன்று இந்த திசையில் முதல் அடியை எடுத்து வைப்போம். தனியாக இருப்பதற்கு பயப்படாதீர்கள். அதை தழுவி, அதை புரிந்து கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக மாற்றுங்கள். நீங்கள் தனியாக நடக்க கற்றுக்கொள்ளும்போது முழு உலகமும் பின்பற்றுகிறது. தனிமை வாழ்க்கையில் நுழையும் போது அது ஆரம்பத்தில் ஒரு வெறுமையாக உணர்கிறது. எல்லாம் பறிபோய்விட்டது போல் தெரிகிறது. சுற்றிலும் அமைதி நிலவுவது போலவும் எந்த நம்பிக்கையும் மிச்சம் இருப்பது போலவும் இருக்கிறது. ஆனால் இந்த ஆரம்ப நிலை படிப்படியாக கலைந்து போகும் ஒரு மாயை மட்டுமே. ஒரு நபர் தனிமையை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு ஆன்மீக பயிற்சியாக வாழும்போது ஒரு உள்சக்தி விழித்துக் கொள்ளத் தொடங்குகிறது. பல நூற்றாண்டுகளாக துறவிகள், தேடுபவர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் ஹீரோக்களை ஊக்கப்படுத்திய அதே சக்தி இதுதான். ஒருவர் தனியாக இருக்கும்போது அவர்கள் வேறு யாருடைய இயல்பு, பழக்க வழக்கங்கள் அல்லது கண்ணோட்டத்துடன் சமரசம் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் தங்கள் உண்மையான வடிவத்தில் எந்த பாசாங்கமும் இல்லாமல், எந்த சமூக அழுத்தமும் இல்லாமல் வாழ முடியும். இந்த நிலை மிகவும் தூய்மையானது மற்றும் சக்தி வாய்ந்தது. ஒருவர் தனது இருப்பின் உண்மையான சாரத்தை அனுபவிக்கிறார். தனியாக இருப்பதின் முதன்மையான நன்மை சுய பிரதிபலிப்பு. அன்றாட பிரச்சனைகள், உலகின் சலசலப்புகள் மற்றும் உறவுகளின் சிக்கல்கள் நீக்கப்படும்போது மனம் அமைதியடைந்து ஆழமடைகிறது. இங்குதான் சுய உணர்தலுக்கான பயணம் தொடங்குகிறது. தனியாக இருப்பது எப்படி என்று தெரிந்தவர்கள் அவர்கள் ஆற்றல் சிதறடிக்கப்படாமல் குவிந்திருப்பதால் மிகவும் படைப்பாட்சியாளர்களாக இருப்பது பொதுவாக கவனிக்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் நேரத்தையும் எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்த முடிகிறது. இங்குதான் படைப்பாற்றல், புதுமை மற்றும் ஆழ்ந்த புரிதல் பிறக்கின்றன. சிறந்த கலைஞர்கள், எழுத்தாளர்கள், தத்துவ ஞானிகள் மற்றும் விஞ்ஞானிகளின் வரலாறு அவர்கள் தனியாக வாழும்போது தங்கள் சிறந்த கருத்துக்களை உருவாக்கினார் என்பதற்கு சாட்சி அளிக்கிறது. நியூட்டன் தனியாக இருக்கும்போது ஈர்ப்பு விசையை புரிந்து கொண்டார். புத்தர் தனியாக நிர்வாணம் அடைந்தார். மகாவீரர் தனது முழு வாழ்க்கையையும் தனிமையில் கழித்தார். சுயநல காரணங்களுக்காக உங்களுடன் இணைந்திருக்கும் வரை இந்த உலகம் உங்களை மதிக்கிறது. ஆனால் நீங்கள் தனியாக நின்றவுடன் மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். உங்கள் மதிப்பு தானாகவே அதிகரிக்கிறது. தனிமை உங்களுக்கு யார் சொந்தம் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் தனியாக இருக்கும்போது சிறந்த நேரங்களில் நீங்கள் அவர்களுடன் இருக்கும்போது கூட மக்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வார்கள். இது ஒரு இயற்கையான செயல்முறை. ஆனால் இந்த செயல்முறைக்கு பிறகு உங்களுடன் இருப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான இரத்தினங்கள். மனிதனின் ஆழ்ந்த பயம் தனிமை. ஏனென்றால் அவன் ஒரு சமூக உயிரினம். ஆனால் அவன் இந்த பயத்தை வென்றால் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகிறான். ஏனென்றால் அவன் யாரையும் சார்ந்தில்லை. உணர்ச்சி ரீதியாகவோ, மனரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ தனிமையில் இருப்பது என்பது சமூகத்திலிருந்து உங்களை துண்டித்துக் கொள்வதை குறிப்பதில்லை. அது சுயசார்புடையவனாக மாறுவதை குறிக்கிறது. உங்கள் அடையாளம் மற்றவர்களின் கருத்துக்கள் அல்லது இருப்பை சார்ந்திருக்கக்கூடாது. இந்த நிலையை அடையும் போது ஒரு நபர் சுயமரியாதையால் நிரப்பப்படுகிறார். தனிமை ஒரு நபரை சகிப்புத்தன்மை உடையவனாக ஆக்குகிறது. யாரும் உங்களுடன் இல்லாதபோது நீங்கள் உங்களை கையாள கற்றுக்கொள்கிறீர்கள். இந்த கற்றல் எந்த புத்தகத்திலும் காணப்படவில்லை. அது அனுபவத்தின் மூலமே வருகிறது. மேலும் இந்த அனுபவம் உங்களை மகத்துவத்திற்கு இட்டுச் செல்கிறது. நீங்கள் தனியாக இருப்பதை விரும்பத் தொடங்கும் ஒரு காலம் வருகிறது. இது ஒரு துன்பம் அல்ல, இது ஒரு மகிழ்ச்சி. ஒரு கூட்டத்தில் காண முடியாத ஒரு மகிழ்ச்சி. மனிதன் தன்னை நேசிக்க கற்றுக்கொள்வதுதான் அவனது மிகப்பெரிய வெற்றி. அவன் தன்னை ஏற்றுக்கொள்ளும்போது. இந்த சுய ஏற்றுக்கொள்ளல் அதன் குறைபாடுகளும் பலங்களும் அடங்கியதால் இது வெளியுலகத்திலிருந்து சுயந்தரமாக்கப்படுகிறது. உங்களை புரிந்து கொள்ளும்போது நீங்கள் இனி மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் உலகம் உங்களுக்குள் உயிருடன் வருகிறது. தனியாக இருப்பது ஒரு நபரின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. அவர்கள் மனநிலையில் மிகவும் நிலையானவர்களும் வலிமையானவர்களும் ஆகிறார்கள். அவர்கள் வெளிப்புற குறுக்கீடுகளிலிருந்து விடுபடுவதால் அவர்களின் முடிவுகள் தெளிவாகவும் மற்றும் துல்லியமாகவும் இருக்கும். தனியாக மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளும் ஒருவர் உலகின் எந்த மூலையிலும் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு யாரிடமிருந்தும் அல்ல, உள்ளிலிருந்து வரும் ஒரு அடித்தளம் உள்ளது. சில நேரங்களில் தனிமை ஒரு நபரை உடைக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு ஒரு புதிய திசையை தந்தது. அனைத்து பாதைகளும் மூடப்பட்டிருக்கும் போது உள்ளிலிருந்து ஒரு புதிய பாதை வெளிப்படுகிறது. இந்த பாதை சுய வளர்ச்சிக்கான பாதை.
தனிமையில் உண்மையான வாழ்க்கை என்பது வெளியில் தெரிவதல்ல, உள்ளே நடப்பது என்பதை ஒருவர் புரிந்து கொள்கிறார். இந்த நிலையில் ஒருவர் சாட்சி நிலைக்கு நுழைகிறார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு பார்வையாளராக கவனிக்க தொடங்குகிறார்கள். அவர்கள் இனிமேல் எதிர்வினையாற்ற வேண்டியதில்லை. அவர்கள் வெறுமனே அனுபவிக்க, செயல்பட, கற்றுக்கொள்ள. அத்தகைய நபரின் வாழ்க்கை ஒரு தியானமாக மாறுகிறது. ஒவ்வொரு செயலிலும் அமைதி, உண்மை மற்றும் சமநிலை தெளிவாக தெரிகிறது. உலகம் பொதுவாக ஒரு வெறித்தனமான வேகத்தை நோக்கி விரைகிறது. ஆனால் தனிமை இடைப்படுத்துவது முக்கியம் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் இடைப்படுத்துவதன் மூலமே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதையும் எங்கே செல்ல வேண்டும் என்பதையும் பார்க்க முடியும். மற்றவர்களுடன் வசிப்பவர்களுக்கு அவர்கள் தல விரும்புவதை புரிந்து கொள்ள ஒருபோதும் நேரம் கிடைக்காது. தனியாக இருப்பது ஒரு நபரை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறந்துவிட்ட உள்ளல் சுயத்துடன் இணைக்கிறது. நான் அவர்களின் உண்மையான சுயம், அது ஒருபோதும் அழியாத ஆன்மா, அது எப்போதும் இருக்கும். தனிமையில் ஒரு நபர் இயற்கையுடன் இணைகிறார். அவர்கள் வானத்தை பார்க்கிறார்கள், அலைகளின் ஒலிகளுடன் உரையாடுகிறார்கள், பறவைகளின் கீச்சொல்லியில் இசையை காண்கிறார்கள். மேலும் அனைத்து படைப்புகளுடனும் ஒரு உணர்ச்சிபூர்வமான தொடர்பை உருவாக்குகிறார்கள். இந்த இணைப்பு அவர்களுக்கு எந்த உறவும், செல்வமும் அல்லது புகழும் வழங்க முடியாத அமைதியை தருகிறது. தனிமையின் சக்தியை அங்கீகரிப்பது மிகவும் முக்கியமானது. இந்த சக்தி சிந்தனை, ஆன்மா மற்றும் ஆளுமையை வடிவமைக்கிறது. தனியாக இருப்பது ஒரு பலவீனமல்ல, ஒரு பலம் என்பதை இளைஞர்கள் கற்றுக்கொண்டால் அவர்கள் தன்னம்பிக்கை, அதிகாரம் மற்றும் பண்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும். உள்ளுக்குள் பார்ப்பது, நமது மதிப்புகளை மறுமதிப்பீடு செய்வது, நம்மை நாமே அறியும் வரை வேறு யாரையும் அறிய முடியாது என்பதை புரிந்து கொள்வது காலத்தின் தேவை. நீங்கள் தனியாக இருக்க கற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கையில் உண்மையில் மதிப்புமிக்கது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறீர்கள். உண்மை, இரக்கம், அன்பு, எளிமை மற்றும் சுய உணர்தல். உங்கள் வாழ்க்கை ஒரு பயணமாக மாறுகிறது. வெளிப்புறமாக அல்ல, ஆனால் உள்புற பயணமாக. இந்த பயணம் மிகவும் அழகானது, ஏனெனில் அதில் பொய்கள் இல்லை, வஞ்சகம் இல்லை. நீங்களும் உங்கள் இருப்பும் மட்டுமே உள்ளன. நீங்கள் தனியாக உட்கார்ந்து புன்னகைக்க முடிந்த நாளில் வாழ்க்கையின் மிகப்பெரிய மந்திரத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனியாக இருப்பது ஒரு கலை, ஒரு பயிற்சி மற்றும் வெற்றிக்கான திறவுகோல். தனிமையின் பயணம் எளிதானது அல்ல, ஆனால் அது வாழ்க்கையின் மிகவும் அறிவுறுத்தும் ஒன்று. இது வெளிப்புற உலகத்தை விட உள்ளுலகத்திற்கு இட்டுச் செல்லும் பாதை. ஒரு நபர் இந்த பயணத்தை தொடங்கும்போது அவர்கள் ஆரம்பத்தில் பல்வேறு விதமான உணர்ச்சிகளால் சூழப்படுகிறார்கள். பயம், பதட்டம், பாதுகாப்பின்மை மற்றும் குழப்பம். அவருக்கு யாரும் ஆதரவு இல்லை, கேட்க யாரும் இல்லை, புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. ஆனால் அவர் இந்த தனிமையை தழுவும்போது அவர் வெளியே தேடியதை விட அதிகமான பதில்கள் அவருக்குள் இருப்பதை அவர் உணர்கிறார். தனிமையில் ஒரு நபரின் மனம் தெளிவாகிறது. அவர் சத்தத்தால் மூழ்கடிக்கப்பட்ட குரல்களை கேட்கிறார். அவன் தன் எண்ணங்களின் வேகம், உணர்ச்சிகளின் தீவிரம் மற்றும் மனதின் மலிக்குகளை அறிகிறான். இது சுய உணர்தலுக்கு முதல் படி. இந்த ஏணியில் ஏறும்போது அவனது பதட்டம், பாதுகாப்பின்மை மற்றும் துன்பமும் அவன் வெளிப்புற ஆதரவை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை என்பதை அவன் உணர்கிறான். இந்த தங்குமிடங்களை அவன் கைவிட்டு தனக்குள் தஞ்சமடையும் போதுதான் அவனது உண்மையான சக்தி விழித்துக் கொள்கிறது. தனிமையில் காலம் வித்தியாசமாக நகர்கிறது. ஒருவர் கூட்டத்தில் இருக்கும்போது நேரம் ஒரு நிலையான வேகத்தில் நகர்வது போல தெரிகிறது. ஆனால் ஒருவர் தனியாக இருக்கும்போது நேரம் மெதுவாக தெரிகிறது. ஒவ்வொரு கணமும் விரிவடைகிறது. ஒரு ஆழமான நதியைப் போல ஒருவர் தனக்குள் மூழ்க முடியும். இந்த தருணங்கள் வாழ்க்கையின் மிக தீர்க்கமான தருணங்களாக மாறுகின்றன. இங்குதான் ஒருவர் சுயசார்பின் நோக்கி நகர்கிறார். தனிமை ஒருவருக்கு சுய கட்டுப்பாட்டை கற்றுத்தருகிறது. யாரும் இல்லாதபோது ஒருவர் தனது எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் எதிர்வினைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த சுய கட்டுப்பாடு என்பது சமூகத்தில் ஒருவருக்கு மரியாதையை தரும் ஒரு குணம். தனியாக வாழ்வதன் மூலம் தனது மனதை கட்டுப்படுத்த முடிந்த ஒருவர் உலகின் எந்த மூலையிலும் வெற்றி பெற முடியும், ஏனெனில் அவர் வெளிப்புற உலகத்தை மட்டுமல்ல, தனக்குள்ளேயும் கூட ஆள முடியும். தனிமையின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்னவென்றால் அது ஒரு நபரை சுயசார்புடையவராக ஆக்குகிறது. தன்னம்பிக்கை என்பது நிதி மட்டுமல்ல, அது மனம், உணர்ச்சி மற்றும் ஆன்மீகமாகும். உணர்ச்சி ரீதியாக சுயநம்பிக்கை கொண்ட ஒருவர் மற்ற யாருடைய நடத்தையாலும் பாதிக்கப்படுவதில்லை. அவரது மகிழ்ச்சி, அமைதி, நம்பிக்கை மற்றவர்களின் இருப்பு அல்லது இல்லாமையை சார்ந்தது அல்ல. அவர் தனது உள்நிலையால் இயக்கப்படுகிறார். அத்தகைய நபரின் சிந்தனை மிகவும் சுதந்திரமானது மற்றும் அசலானது. அவர் தனது சொந்த பாதையை உருவாக்குகிறார். அவர் தனது சொந்த முடிவுகளை எடுக்கிறார். அவர் யாரையும் பின்பற்றுவதில்லை. அவர் சமூகத்தின் கட்டமைப்பின்குள் பொருத்தமடைய முயற்சி செய்வதில்லை, மாறாக ஒரு புதிய ஒன்றை உருவாக்குகிறார். அத்தகைய மக்கள் மாற்றத்தின் முகவர்களாக மாறுகிறார்கள். தனியாக வாழும் மக்கள் தங்களை உணர்வதால் அதிக உணர்ச்சித்திறன் உடையவர்கள். அவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு சமநிலை உண்டு.
அவர்கள் தங்களது உணர்ச்சி அனுபவங்களை வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்க பயன்படுத்துகிறார்கள், அவர்களை பலவீனப்படுத்த அல்ல. தனிமை ஒரு நபரை ஆன்மீகத்திற்கு இட்டுச் செல்கிறது. எல்லா வெளிப்புற ஆதரவும் பறிக்கப்படும் போது அவர் நேரமும் விடக்கூடாத ஒரு ஆதரவை தேடுகிறார். இந்த தேடல் அவரை கடவுள், ஆன்மா மற்றும் இறுதி அமைதிக்கு இட்டுச் செல்கிறது. வாழ்க்கை என்பது வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல, மாறாக ஒரு ஆழமான, தெய்வீகமான மற்றும் மர்மமான செயல்முறை என்பதை அவர் படிப்படியாக புரிந்து கொண்டத் தொடங்குகிறார். ஒரு நபர் இந்த தெய்வீகத்தை அனுபவிக்கும் போது அவர் உள்ளிருந்து நிலையானவராகிறார். அவரது மனம் இனி ஏற்றத்தாழ்வுகளால் அசைக்கப்படுவதில்லை. அவர் மகிழ்ச்சியில் அமைதியாகவும் சோகத்தில் அமைதியாகவும் இருக்கிறார். இந்த சமநிலை வாழ்க்கையின் மிகப்பெரிய அடையாளமாகும். தனிமை ஒரு நபரை எந்த சூழ்நிலையிலும் தனக்கு உண்மையாக இருக்கும் நிலைக்கு இட்டுச் செல்கிறது. அவர் பாசாங்கங்களிலிருந்து விடுபடுகிறார். உலகம் என்ன சொல்கிறது என்பதை அவர் இனி பொருட்படுத்துவதில்லை, ஏனெனில் அவர் இப்போது தன்னை அறிந்துவிட்டார். தனியாக வாழ கற்றுக்கொள்பவர்கள் உறவுகளை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். உறவுகளில் தங்கள் அடையாளத்தை இழப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் அடையாளத்துடன் இணைகிறார்கள். அவர்கள் உறவுகளில் கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல, அவர்கள் சமமாக இணைகிறார்கள். அவர்களது அன்பு எதிர்பார்ப்புகளால் அல்ல, ஏற்றுக்கொள்ளுதலால் நிறைந்திருப்பதால் உண்மை. இந்த வகையில் தனிமை ஒரு நபரை முதிர்ச்சியடைய செய்கிறது. அவருக்கு மேலும் எந்த ஆதரவும் தேவையில்லாத வாழ்க்கையின் ஒரு நிலையை அவர் அடைகிறார். அவரது பகத்தியம் மாத்திரமே அவரது சான்றாகும். ஒரு நபர் தனியாக வாழ்வதன் மூலம் தனது இருப்பை புரிந்து கொள்ளும்போதுதான் இந்த நிலை அடையப்படுகிறது. பின்னர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை தன்னை இழந்து மற்றவர்களுடன் இணைவது அல்ல, மாறாக தன்னை கண்டறிந்து உள்ளில் அமைதியுடன் வாழ்வது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். தனியாக இருப்பது என்பது ஒரு தோல்வி என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், தனியாக இருப்பது என்பது ஒரு துணிச்சலின் வடிவமாகும். இது சிலருக்கு மட்டுமே இருக்கும் தைரியம். ஏனெனில் தனியாக இருப்பது என்பது தனக்கு முன்னாடி நிற்பது, தன்னை கேள்வி கேட்பது, தனக்குத்தானே பதிலளிப்பது மற்றும் தன்னை மாற்றிக்கொள்வது. தனியாக இருப்பது என்பது வாழ்க்கையில் ஸ்திரத்துமை கொண்டு வரும்போது ஒருவர் வாழ்க்கையின் ஆழத்தை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார். இன்பமும் துன்பமும் நிரந்தரமானவை அல்ல என்றும் காலம் மாறுகிறது என்றும் இறுதிச் சூழல் என்னவென்றால் நாம் அனைவரும் இறுதியில் நம்முடன் தான் வாழ வேண்டும் என்பதை ஒருவர் உணர்கிறார். இந்த உண்மையை புரிந்து கொள்வது ஒருவரை பயத்திலிருந்து விடுவிக்கிறது. ஒருவர் இனி உயிருக்கு அஞ்சுவதில்லை, சூழ்நிலைகளால் பயப்படுவதும் இல்லை. ஏனெனில் ஒருவரின் மிகப்பெரிய சக்தி தனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை ஒருவர் அறிவார். நாம் ஒருவரை அவமதிக்கும் போது நாம் நமது கண்ணியத்தை இழக்கிறோம். மகிழ்ச்சியும் துன்பமும் நமது திதி. அவைகளுக்கு செல்வம் அல்லது வறுமையுடன் எந்த தொடர்பும் இல்லை. அழுபவர்கள் அரண்மனைகளில் கூட அழுகிறார்கள். மகிழ்ச்சிக்காக விதிக்கப்பட்டவர்கள் ஒரு குடிசையில் கூட சிரிக்கிறார்கள். உடலில் அழகு இல்லை, அவர்கள் அழகானவர்கள். ஒரு நபரின் செயல்கள், எண்ணங்கள், வார்த்தைகள், நடத்தை, மதிப்புகள் மற்றும் குணம், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய நபர் உலகின் மிகவும் அழகான நபர். இது சிந்திக்கத்தக்கது. நீங்கள் குடித்த பிறகு ஒரு கோயில், மசூதி, குருத்வாரா அல்லது தேவாலயத்திற்கு செல்லவில்லை எனில் நீங்கள் எப்படி வீட்டுக்கு செல்வீர்கள்? நீங்கள் வசிக்கும் இடத்தில் பெற்றெடுத்த உங்கள் தாய், உங்கள் அன்பான சகோதரி, உங்கள் மரியாதைக்குரிய மனைவி, உங்கள் ஆதரவு தரும் சகோதரன் மற்றும் உங்கள் ஆதரவு தரும் தந்தை. வீடும் ஒரு கோயிலாகும். பிரார்த்தியுங்கள், பிரார்த்தனையுடன் பொறுமையிருங்கள், ஏனெனில் கடவுள் அனைவருக்கும் செவிசாய்க்கிறார். ஆனால் கடவுள் பொறுமைக்காக சிலரை தேர்ந்தெடுக்கிறார். ஈகோ மற்றவர்களை வளைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. அதே சமயம் கலாச்சாரம் தன்னை வளைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நல்லவர்களுக்கு நல்லவராக இருங்கள், ஆனால் கெட்டவர்களுக்கு கெட்டவராக இருக்காதீர்கள், ஏனெனில் வைரங்களிலிருந்து வைரங்களை மெருகாற்ற முடியும். ஆனால் சேற்றை சேற்றால் சுத்தம் செய்ய முடியாது. யாராவது எனக்கு தீங்கு செய்தால் அது அவர்களின் கர்மா. நான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. இது என் கடமை. ஒருவரை அழவைத்து ஹவன், நெருப்பு சடங்கு செய்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒருவரை சிரிக்க வைத்தாலும் நீங்கள் தூபக்குச்சிகளை எரிக்க வேண்டியதில்லை. ஒரு உண்மையை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் யாருடன் வெளிப்படையாக சிரிக்க முடியுமோ அவர்களுடன் உங்கள் முழு நாளையும் செலவிடலாம். ஆனால் நீங்கள் யாருடன் வெளிப்படையாக அழ முடியுமோ அவர்களுடன் உங்கள் முழு வாழ்க்கையையும் செலவிடலாம். முகத்திற்கு அல்ல, குணத்திற்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நல்ல முகத்தை உருவாக்க சில நிமிடங்களாகும். ஆனால் ஒரு நல்ல குணத்தை உருவாக்குவது வாழ்நாள் முழுவதும் எடுக்கும். உறவுகளை உருவாக்குவது ஒரு கலை. ஆனால் உறவுகளை பேணுவது ஒரு ஆன்மீக பயிற்சி. வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சரி அல்லது தவறு என்பதை 2 பேருக்கு மட்டுமே தெரியும். ஒருவர் கடவுள், மற்றொருவர் நம் மனசாட்சி. விந்தையாக இவற்றில் எதுவும் தெரியவில்லை. இயற்கையால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் மாறுகின்றன. நேரம், வானிலை, மக்கள், எண்ணங்கள், கண்ணோட்டங்கள் எல்லாம் மாறுகிறது.
மாற்றம் என்பது வாழ்க்கையின் விதி. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பது மனிதகுலத்திற்கு நன்மை பயக்கும். உந்துதலாக இருக்க நீங்கள் நேர்மறையான விஷயங்களால் உங்களை சூழ்ந்து கொண்டு நேர்மறையான எண்ணங்களை சிந்திக்க வேண்டும். முன்னேற தைரியத்தை திரட்டுங்கள். பல திசைகள் உள்ளன. முட்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பல ஆசிர்வாதங்கள் உள்ளன. பிரச்சனைகளிலிருந்து ஓடுவது புதிய பிரச்சனைகளை அழைப்பது போன்றது. வாழ்க்கை எப்போதும் சவால்களாலும் சிரமங்களாலும் நிறைந்திருக்கும். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. ஒரு மாலுமி அமைதியான கடலில் ஒருபோதும் திறமையானவராக மாறுவதில்லை. தூரத்திலிருந்து பார்க்கும்போது எல்லா பாதைகளும் மூடப்பட்டதாக தோன்றும். ஆனால் வெற்றிக்கான பாதை நாம் நெருங்கும்போதுதான் நமக்கு திறக்கும். மழையின் போது அனைத்து பறவைகளும் தங்குமிடம் தேடுகின்றன. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறந்து மழையை தவிர்க்கிறது. பிரச்சனைகள் சிறியவை, ஆனால் உங்கள் பார்வை வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு குட்டி யானை சிறியதாக இருக்கும்போது அது மெல்லியதாகவும் பலவீனமாகவும் இருக்கும் கயிற்றால் கட்டப்படுகிறது. அது சிறியதாகவும் பலவீனமாகவும் இருப்பதால் அந்த கயிற்றை உடைத்து ஓடிவிட முடியாது. ஆனால் அதே யானை பெரியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வளரும்போது அது இன்னும் மெல்லியதாகவும் பலவீனமாகவும் இருக்கும். அதை அது எளிதில் உடைக்கும். ஆனால் அது கயிற்றை உடைக்கவில்லை, கட்டப்பட்டே இருக்கும். இது ஏன் நடக்கிறது? ஒரு குட்டி யானை சிறியதாக இருக்கும்போது அது மீண்டும் மீண்டும் விடுபட்டு தப்பிக்க முயற்சிப்பதால் இது நடக்கிறது. ஆனால் அது பலவீனமாக இருப்பதால் மெல்லிய கயிற்றை உடைக்க முடியாது. இறுதியில் அதை எப்போதும் உடைக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கிறது. குட்டி யானை வளர்ந்தாலும் அதை உடைக்க முடியாது என்று நம்புகிறது, முயற்சிக்கவில்லை. இதனால் அதன் தவறான நம்பிக்கை அல்லது தவறான கருத்தின் காரணமாக அது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விலங்குகளில் ஒன்றாக இருந்தாலும் அது ஒரு சிறிய கயிற்றில் பிணைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பம்பல்பீகள் கனமான பலம் கொண்டது. எனவே அறிவியல் விதிகளின்படி அவை பறக்க முடியாது. ஆனால் பம்பல்பீ இதை பற்றி அறியாமல் அதனால் பறக்க முடியும் என்று நம்புகிறது. எனவே அது தொடர்ந்து முயற்சிக்கிறது. மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்த பிறகும் கைவிடவில்லை. ஏனென்றால் அது பறக்க முடியும் என்று நம்புகிறது. இறுதியில் பம்பல்பீ பறப்பதில் வெற்றி பெறுகிறது. நாம் நினைக்கும் அனைத்தையும் செய்ய முடியும் மற்றும் நாம் முன்பு கற்பனை செய்யாத விஷயங்களை கற்பனை செய்யலாம். யானை போல நம் சொந்த எண்ணங்களுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறோமா அல்லது செம்மறியாடுகள் போல சுதந்திரமாக இருக்க விரும்புகிறோமா என்பது நம்மை பொறுத்தது. நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று நம் நம்பிக்கை கொண்டால் நமக்கு எதுவும் அசாத்தியமில்லை. அமைதியாக கடினமாக உழைத்து கொண்டே இருங்கள். உங்கள் திறமை வலுவாக இருந்தால் உங்கள் வெற்றி போதும். உலகில் சத்தம் போடும் ஒரு தீப்பொறி நீங்கள். உங்கள் முழு மனதுடன் நீங்கள் உறுதியாக இருந்தால் எதுவும் உங்களுக்கு அசாத்தியமில்லை. உங்கள் பணியை முடிக்க முடியாமல் இருக்க உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் அதை செய்ய உங்களை தூண்டும் ஒரே ஒரு காரணத்தை நீங்கள் காணலாம். தைரியத்தை இழக்காதீர்கள். உங்கள் இலக்கு எவ்வளவு தூரம் இருந்தாலும் மலைகளிலிருந்து பாயும் ஆறுகள் கடலுக்கு செல்லும் பாதையை தேடுவதில்லை. அவற்றின் பாதையில் உள்ள பாறைகளை உடைத்து கடலை அடைகின்றன. உங்களை பறக்க தடுப்பது உலகத்தின் பயம் அல்ல, ஆனால் உங்கள் சொந்த கண்ணோட்டத்தின் கூண்டுதான் உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. இன்று நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் பரவாயில்லை. அவற்றை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எதிர்காலத்திற்கு பறவைகள் தங்கள் குழந்தைகளுக்காக கூடு கட்டுவதில்லை. அவை பறக்கும் கலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. வாழ்க்கை என்பது புத்தகங்கள் இல்லாமல் கற்பது. கோபம் தனியாக வருகிறது, ஆனால் அது நமது அனைத்து நன்மைகளையும் பறிக்கிறது. பொறுமையும் தனியாக வருகிறது, ஆனால் அது நமது அனைத்து நன்மைகளையும் நமக்கு தருகிறது. நீங்கள் பூமியில் கோடுகளை வரைந்து கொண்டே இருக்கிறீர்கள். அங்கே நமக்கான புதிய வானங்களை காண்கிறோம். கூண்டுக்கு பின் கூண்டு கட்டுகிறீர்கள். நாங்கள் இறகுகளில் புதிய விமானங்களை காண்கிறோம். இன்னும் பல சோதனைகள் உள்ளன. போர் இன்னும் தொடங்கவில்லை. பிரச்சனைகள் நம்மை உடைத்தால் அவை நம்மை உடைக்கட்டும். தைரியத்திற்கு இன்னும் உயிர் உள்ளது. உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் இன்று இல்லை என்றால் வேறு சில நேரம். ஓடிக்கொண்டே இருங்கள், நிறுத்தாதீர்கள்.
வெற்றி நிச்சயம் என்றால் கோழைகள் கூட போராடலாம். தோல்வி நிச்சயம் என்றாலும் களத்தை விட்டு வெளியேறாமல் இருப்பவர்கள் துணிச்சலானவர்கள். பயணத்தை தொடங்குபவர்கள் தங்கள் இலக்கை அடைகிறார்கள். ஒரு முறை புறப்பட தைரியம் வேண்டும். பாதைகள் கூட பயணிகளுக்காக காத்திருக்கின்றன. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. அதை மெதுவாக வளர்க்க வேண்டும். வாழ்க்கையில் எதுவும் கடினமில்லை. ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்று நீங்கள் தோல்வி அடைந்தால் தோல்வியில் தான் வெற்றி தேடப்படுகிறதா? வானத்தில் உயர பறப்பதை பொறுத்தவரை ஒரு பறவை கூட பறக்க கற்றுக்கொள்கிறது. விழுந்த பிறகு காலத்துடன் மாறுங்கள் அல்லது காலத்தை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வரம்புகளை சபிக்காதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வியை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்பவர் ஒரு வெற்றியாளருக்கு குறைவானவர் இல்லை. தோல்விக்கு பிறகு நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நண்பரே, அவதார் என்ற திரைப்படத்தின் ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உலகில் நிறைய துயரங்கள் இருக்கின்றன. இது வெறும் பாடல் அல்ல, வாழ்க்கையின் உண்மையான யதார்த்தம். ஏதோ ஒன்று இல்லாதது அல்லது ஏதோ ஒன்று இல்லாதது பற்றி நாம் தொடர்ந்து புகார் செய்கிறோம். ஆனால் இதுதான் வாழ்க்கையின் உண்மை என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. எந்த மனிதனும் இதுவரை சரியானவனாக இருந்ததே இல்லை. எப்போதும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். யாரும் எல்லாவற்றுடனும் பிறக்கவில்லை அல்லது முற்றிலும் சரியானவனாக இல்லை. அவர்கள் தங்கள் சொந்த சிந்தனை மற்றும் திறன்களின் மூலம் சரியானவர்களாக மாற முயற்சி செய்கிறார்கள். இதை பற்றி ஆராய்வதற்கு முன் உங்களுடன் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு காட்டில் ஒரு மரத்தில் ஒரு அழகான பறவை நவ்ரங் வாழ்ந்தது. அவள் காட்டில் மிகவும் அழகாக இருந்தாள். அனைத்து விலங்குகளும் பறவைகளும் அவளை சிறந்தவள் என்று கருதின. யாராவது அவளுடைய அழகை புகழ்ந்து பேசும்போதெல்லாம் அவள் மகிழ்ச்சி அடைவாள். அது வசந்த மாதம். ஒரு நாள் ஒரு காக்கா தனது மெல்லிசை குரலால் அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருந்தது. நவ்ரங் தனது குரலை கேட்டதும் அவளுடைய மகிழ்ச்சி அனைத்தும் மறைந்து விட்டது. அவளுடைய இறகுகள் அழகாக இருந்தாலும் அவள் அழகாக இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவளுடைய குரல் அவ்வளவு அழகாக இல்லை. அவளால் ஒரு காக்காவைப் போல பாட முடியவில்லை. இந்த துக்கத்தால் சோகமாக அவள் அங்கே அமர்ந்தாள். அப்போதுதான் அவளுடைய குரங்கு தோழி வந்தது. நவ்ரங் தனது பிரச்சனைகளை குரங்கிடம் பகிர்ந்து கொண்டார். குரங்கு வெடித்து சிரித்துக்கொண்டே, "நீ எவ்வளவு முட்டாள்! நீ பார்க்கிறாய், காக்காவை போன்ற குரல் உனக்கு இல்லை. ஆனால் காக்காவுக்கு உன்னை போல அழகு இல்லை என்று நீ நினைத்தாயா?" என்று கேட்டது. குரங்கு பதிலளித்தது, "கடவுள் எல்லோரையும் வெவ்வேறு பணிகளுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் படைத்தார். அனைவருக்கும் வெவ்வேறு திறமைகளை கொடுத்தார். அதனால்தான் நீ உன் திறமைகளை வளர்த்து கொண்டு அவற்றை பற்றி பெருமைப்பட வேண்டும்." நண்பரே, இந்த சிறுகதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தோற்றம், நிறம், குணங்கள் மற்றும் திறமைகளை கொடுக்கவில்லை. மற்றவர்கள் நம்மை விட அதிக திறன்களை கொண்டுள்ளனர் அல்லது நம்மை விட சிறந்தவர்கள் என்று நாம் நினைப்பது நம் கண்களின் தந்திரம். அப்படித்தான் நாம் எப்போதும் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறோம். நீங்கள் ஒருவரை பார்த்து பொறாமைப்படும்போது உங்களுடைய கவனத்தின் பெரும்பகுதி மற்றவர்கள் மீது குவிகிறது. நீங்கள் மற்றவர்களை பற்றி மேலும் மேலும் சிந்திக்க தொடங்குகிறீர்கள். இதன் விளைவாக நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. மேலும் நமக்கு எப்போதும் கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும். வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பினால் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். நண்பர்களே, நமக்கு பல வகையான ஆசைகள் உள்ளன. வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை, நமது நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை, ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆசை, சிறப்பான ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் பெரும்பாலான மக்கள் தங்கள் இதயங்களில் சில ஆசைகளுடன் தங்கள் கல்லறைகளுக்கு செல்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையை கடந்து போனீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு நோக்கம் இல்லை என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நோக்கம் இருக்கிறதா அல்லது நீங்கள் நோக்கமில்லாமல் முன்னேறி செல்கிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் நோக்கம்தான் உங்களுக்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குகிறது. நீங்கள் ஒரு நோக்கத்தை அமைத்து அதை முழு அர்ப்பணிப்புடன் அடைய உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது போல கூட உணர்கிறது. வாழ்க்கை மிகவும் பயனற்றது.
நான் ஏன் வாழ்கிறேன்? வாழ்க்கை நம்மை பல நேரங்களில் கீழே தள்ளுகிறது, ஆனால் அது உண்மையில் நம்மை உதைப்பதில்லை. மோசமான சூழ்நிலைகளை நாம் எவ்வாறு கையாள்கிறோம், நம் வாழ்க்கையை மேம்படுத்துகிறோம் என்பதை பார்க்க அது நம்மை சோதிப்பதாகும். நீங்கள் என்ன செய்தாலும் மக்கள் உங்களிடம் 1000 விதமான விஷயங்களை சொல்வார்கள். தங்கள் கருத்துக்களை வழங்குவார்கள். இலவச ஆலோசனை வழங்குவது ஒரு கடுமையான நோய். அதற்கு சந்தையில் எந்த சிகிச்சையும் இல்லை. மக்கள் சொல்வதால் நீங்கள் எதையும் செய்யவில்லை என்றால் வாழ்க்கையில் ஒருபோதும் பெரிய வெற்றியை அடைய முடியாது. நீங்கள் புதிதாக ஒன்றை தொடங்கும் போது நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறீர்கள். ஆனால் சிலரின் வார்த்தைகளை கேட்டு உங்கள் மனதை பலவீனப்படுத்தினால் அது தோல்விக்கு வழிவகுக்கும். இது உங்கள் தவறு. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெற போராடும் போது நீங்கள் முன்னேற விடாமல் உங்களை கீழே இழுக்கும் நபர்களை சந்திப்பீர்கள். அவர்களுடைய வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்த முடியும், ஆனால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து முன்னேற வேண்டும். இத்தகைய நிகழ்வுகள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், வேறு யாரும் அல்ல. வாழ்க்கை பல விஷயங்களை புறக்கணிக்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பத்திலும் ஞானத்தை வழங்குபவர்களை காண்போம். சிலர் தங்கள் அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். சிலர் உங்களை கீழே இழுப்பார்கள். சிலர் உங்களை எப்போதும் காட்டிக் கொடுப்பதும் உங்களை பலவீனப்படுத்துவதே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும். ஆனால் நீங்கள் அவர்களை புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மக்களின் வார்த்தைகளை பெரிதாக்கிக் கொள்ளாதீர்கள். ஆம், சிலர் தங்கள் அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கும் அதே விஷயம் நடக்கும் என்ற அர்த்தமில்லை. மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் சரி என்று நினைப்பதை செய்வது. மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் சில விஷயங்களை புறக்கணித்து முன்னேறுவதும் முக்கியம். அடுத்து என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. காலை வந்தது. நான் எப்பொழுது பிரச்சனைகளுடன் நட்பு கொண்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் எப்பொழுது கடின உழைப்பாளி ஆனேன் என்று எனக்கு தெரியவில்லை. கனவு காண்பதை ஒருபோதும் நிறுத்தாதே. நீங்கள் கனவு காண்பதை நிறுத்தும் நாள் நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கனவு காண்பவர்களுக்கு இரவுகள் குறுகியவை, ஆனால் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுபவர்களுக்கு பகல்களும் இரவுகளும் குறுகியவை. குறுக்கு வழிகள் மூலம் வெற்றி ஒருபோதும் அடையப்படுவதில்லை. அதற்கு கடின உழைப்பு தேவை. கடின உழைப்பு இப்படித்தான் பலனளிக்கிறது. வரலாறு படைப்பது கடின உழைப்பாளிக்கு சிறிய சாதனை அல்ல. அறிமுகமானவர்கள் மூலம் கிடைக்கும் வேலை குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும். ஆனால் உழைப்பின் மூலம் கிடைக்கும் அங்கீகாரம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். வாழ்க்கையில் கடின உழைப்பின் பலன்கள் அதிர்ஷ்டத்தால் கிடைக்கும் பலன்களை விட இனிமையாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். நான் கடின உழைப்பையும் நீண்ட நேரத்தையும் நம்புகிறேன். மக்கள் அதிக வேலையால் உடைந்து போவதில்லை, ஆனால் கவலை மற்றும் அதிருப்தியால். அறைகள் கீழ்ப்படியாத போது அவர்கள் வெட்டப்பட்டனர். பூந்தொட்டிகள் எல்லை மீறும்போது அவர்கள் ஆதரவை கண்டார்கள். அவர்கள் தங்கள் வீட்டில் ஒரு கல் சிலைக்கு எப்படி இடம் கொடுக்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாடி இருக்கிறது. தங்கள் வீட்டில் பெற்றோருக்கு இடமில்லாதவர்கள். கெட்ட காலங்களில் நாம் அனைவரின் உண்மையான நிறங்களையும் காண்கிறோம். பட்டப்பகலில் தண்ணீர் கூட வெள்ளியாக தெரிகிறது. நம் விதியை பார்த்து பொறாமைப்படுவதை நிறுத்தச் சொல்லுங்கள். நாம் மருந்தோடல்ல, நம் தாயின் ஆசீர்வாதத்தோடு வீட்டை விட்டு வெளியேறுகிறோம். நாமும் ஒரு நதி. நம் திறமைகளை நாம் அறிவோம். நாம் எந்த வழியில் சென்றாலும் நம் பாதை காற்றில் உருவாக்கப்படும். சீட்டுக்கோட்டு கட்டப்படவில்லை. அழுகை ஒரு கெட்ட விதியை மாற்ற முடியாது. உலகை வெல்லும் தைரியம் வேண்டும் நண்பரே. ஒரு வெற்றி ஒருவரை சிறந்த ராஜாவாக மாற்றாது. நீங்கள் பிறந்தபோது நீங்கள் அழுதீர்கள். உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. கெட்ட காலங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் நினைக்காத அனைத்து மக்களையும் நேருக்கு நேர் கொண்டு வருகின்றன. நம்பிக்கை என்பது கடினமான காலங்களை எதிர்கொள்ள உதவும் ஒரு சக்தி. நம்பிக்கையை பேணுவது உங்களை உந்துதலாக வைத்திருக்கும். சரியான நேரம், சரியான சிந்தனை மற்றும் சரியான அணுகுமுறையுடன் ஒரு நபர் மோசமான காலங்களை வெற்றிகரமாக எதிர்த்து போராட முடியும். ஒரு பொறுமையான நபர் தன்னம்பிக்கையோடு மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியும். ஒருவர் நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்பினால் அவர்கள் தண்ணீரில் இறங்க வேண்டும். கரையில் அமர்ந்திருப்பதன் மூலம் யாரும் நல்ல நீச்சல் வீரராக மாற முடியாது. வாழ்க்கையில் புயல்கள் வருகின்றன. அதுவும் முக்கியம். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடன் யார் நடக்கிறார்கள், யார் நம்மை விட்டுச் செல்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். விதி மாறும், ஆனால் தைரியத்தை இழக்காதீர்கள்.
என் நண்பரே, உங்கள் உள்ளங்கையில் உள்ள கோடுகளும் மாறும். கடினமான பாதைகளுக்கு எப்போதும் பயப்படாதீர்கள். ஏனென்றால் கடினமான பாதைகள் எப்பொழுதும் அழகான இடங்களை எடுத்துச் செல்கின்றன. சிரமங்களும் வலியும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்ன வேடிக்கை! மிகப்பெரிய புயல்களை கூட அமைதிப்படுத்துகிறது. நீங்கள் நெருப்பில் இருக்கும்போது நாளை நீங்கள் தனித்துவமாக வெளிப்படும்படி இன்று கடினமாக உழையுங்கள். வாழ்க்கையில் வித்தியாசமாக ஏதாவது செய்ய விரும்பினால் ஒருபோதும் கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டாம். ஏனென்றால் கூட்டம் தைரியத்தை தருகிறது, ஆனால் என்னை நிராகரித்தவர்களின் அடையாளத்தை பறிக்கிறது. என் நேரத்தை பார்க்கும்போது ஒரு நாள் அவர்கள் என்னை சந்திக்க நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும் என்று நான் சத்தியம் செய்கிறேன். வெற்றி என்பது நீங்கள் எவ்வளவு பெரிய கனவு காண்கிறீர்கள் என்பதில் அல்ல, ஆனால் உங்கள் சிறிய கனவுகளை கூட எவ்வளவு ஆர்வத்துடன் நிறைவேற்றுகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. முயற்சிகள் பெரிதாக இருக்கும் இடத்தில் விதி கூட தலை வணங்க வேண்டும். உங்கள் சொந்த இதயத்தை அறிவதுதான் நமது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். பிரச்சனைகளை தீர்க்கும்போது துன்பத்தை குறை கூறுவதற்கு பதிலாக மூல காரணங்களை தேடுங்கள். வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் 2 காரணங்களால் எழுகின்றன. நாம் சிந்திக்காமல் செயல்படுகிறோம் அல்லது எதையும் செய்யாமல் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். நமது பிரச்சனைகளை தீர்க்க எந்த மந்திரக்கோலும் இல்லை. தீர்வு நமது வேலையிலும் ஒழுக்கத்திலும் உள்ளது. அவரின் விமர்சனங்களை கேட்பவர் உலகம் முழுவதும் வென்றுவிடுகிறார். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் மற்றவர்கள் சொல்வதில் அல்ல, உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். தொடர்ச்சியான தோல்விகளால் சோர்வடைய வேண்டாம். சில நேரங்களில் கூட்டத்தின் கடைசி சாவி பூட்டை திறக்கிறது. கடவுளின் பார்வையில் மில்லியன்களில் சம்பாதிப்பவர் பெரியவர் அல்ல, மாறாக மில்லியன்களின் மக்களின் இதயத்தை வெல்பவர் பெரியவர். பலத்தை அளவிட முடியும், ஒருவரின் தைரியத்தை அல்ல. தங்கள் அடிகளின் திறனை நம்புபவர்கள் மட்டுமே அடிக்கடி தங்கள் இலக்கை அடைகிறார்கள். அனுபவத்தின் தடுமாற்றம் ஒரு நபரை 100 வார்த்தைகள் அறிவுரைகளில் விட பலமாக ஆக்குகிறது. வெற்றிகரமான மக்கள் தங்கள் முடிவுகளால் உலகை மாற்றுகிறார்கள். அதே நேரத்தில் தோல்வியடைந்தவர்கள் உலக பயத்தால் தங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்கிறார்கள். வாழ்க்கையில் பெரிதை அடைய விரும்பினால் மக்கள் சொல்லும் சிறிய விஷயங்களுக்கு கவனம் செலுத்துவதை நிறுத்துங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய கற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ராதே ராதே. இதை பகிருங்கள் மற்றும் கமெண்ட்ஸில் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று எழுத மறக்காதீர்கள். இதுபோன்ற மேலும் தகவலளிக்கும் வீடியோக்களை காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா.